ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தெய்வம் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் உன்னதர் ஆண்டவரே, நீ உயர்ந்தவர் ஆண்டவரே, நீர் மகிமையில் சிறந்த தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு கூட நடக்கிற தேவன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீதியின் சூரியனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. Lord, I thank you Father. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஏசாயா 61 அதிகாரம் 8 விதமாய் சொல்கிறது, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று சொல்லி வேத வசனம் விதமாய் சொல்கிறது. நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். அதனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இந்த நாளில உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த நாளிலும் தேவ சமூகத்துல ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்யும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். புத்தி உள்ள ஆராதனை செய்யக்கூடிய நாம் இந்த வேளையில நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்துல நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையில கொயர் இந்த பல்லவியை பாடுகிற வேளையில சபை பாட வேண்டாம், தாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஒரு களிமண், உம் சமூகத்துல என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் தேவ சமூகத்தை பார்க்கிற வேளையில கொயர் இந்த பல்லவியை பாடும். போகாத பாத்திரம் தான் விரும்புவாரில்லையே, விலையில்லாத கிருபையா உகந்ததாக்கிடுவே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுவே. உடைத்து என்னை துந்தனுக்கே தூய்மையாக்கிடுமே. தூயவரே, தூயவரே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆமாண்டவரே, நாங்கள் களிமண், நாங்கள் விலை போகாத பாத்திரம் தான் ஆண்டவரே. உடைத்து எங்களை உந்தனுக்கு உடைமையாக்கிருங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்க பாடினோம். எங்கள் பாடல் அர்த்தத்தை நாங்கள் புரிந்தவர்களா இந்த வேளையில சமூகத்துல நிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. சற்று நேரம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவன் நம்மை உருவாக்கினபடியா, தேவன் நம்மை இந்த வேளையில காலை வேளையில நம்மை பரிசுத்தப்படுத்தினபடியா, இந்த ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில கட்டளையிட்டபடியால் எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் சூரியனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உருவாக்கினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கழுவினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்காக சகோதரி நந்தினி பாலாஜி அவர்கள் நமக்கு ஜெபிப்பாங்க. கிருபை பெரியதப்பா.
ஆமென். உம்முடைய தயவு பெரியதையா, உம்முடைய காருண்யம் பெரியது தகப்பனே. உம்முடைய கிருபையினாலும் காருண்யத்தினாலும் எங்களை சூழ்ந்து கொண்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட உம்முடைய தயவிற்காய், கிருபையின் ஐஸ்வர்யத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வாசல்களிலே துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்கத்தக்கதாகவும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட பிரவேசிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆராதனைக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே சுவாமி, எங்களுடைய ஆராதனை உமக்கு பிரியமுள்ள ஆராதனையாய், புத்தியுள்ள ஆராதனையாய் நாங்கள் ஏறெடுக்கத்தக்கதாக எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை நாங்கள் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. சாலமோன் கட்டின தேவாலயத்தை உம்முடைய மகிமையால் நிரப்பினது போல உம்முடைய மகிமை தங்கிய இந்த ஸ்தானத்தையும் ஆலயமாகிய எங்களையும் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலும் அன்பின் நிறைவினாலும் நீர் நிறைத்து அணைத்துக் கொள்ளுகிற உம்முடைய மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜனங்களாக எங்கள் மத்தியிலே எங்களோடு கூட பேசும்படியாய் பிரியமுள்ளவராய் பிரசன்னமாய் இருக்கிறவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை எங்களுக்கு அவசியமானதப்பா. அதுவே எங்களுக்கு போஜனமா இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறதப்பா. நாங்கள் இருக்க வேண்டிய நிலையையும் ஆமென் இருக்கும் நிலையும் எங்களுக்கு சுட்டி காண்பிக்கிற அந்த வார்த்தைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட இடைப்பட்டு அதை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஆமென், அது மாத்திரமல்ல எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக்கி கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நீர் என்றும் பிரயோஜனமாய் இருக்கிறதை எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துகிற, தாங்குகிற, சுமக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே என்பதை இந்த நாட்களில் எங்கள் சபை நடுவிலே ஆமென் தகப்பனே நீர் நிரூபிக்கிறதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஆவியானவர் பொறுப்பெடுத்தப்பா. இதை ஆம் தகப்பனே ஆளுகை செய்து பொறுப்பெடுத்து நடத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்து நீர் ஒருவரே மகிமைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையில் நீர் ஒருவரே உம் நாம மாத்திரமே உயர்ந்திருப்பதாக, அதற்கு நீர் ஒருவரே தகுதியானவரும் நம்பத்தக்கவுமா இருக்கிறபடினாலும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹalleluya. தேவனுடைய சமூகத்தில் இருப்பதே பெரிய சந்தோஷம். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்னு சொல்றான் சங்கீதக்காரன். மகிழ்ச்சியா இருந்தேன். ஆமென். ஹalleluya. நமக்கு துக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. எல்லாத்தையும் ஆலயத்துக்குள்ளால வர்ற வழியில எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு தேவ சமூகத்துல வரும்போது ஒரு சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட தேவ சமூகத்துல வரணும். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. இந்த நாளில் கூட நம்முடைய முதல் பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக எபிரேயர் 13:15 விதமாய் சொல்கிறது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லி இந்த நாளிலும் ஒரு துதிக்கிற ஒரு இருதயத்தோடு கூட, ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட தேவ சமூகத்துல இந்த பாடலை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுவோம். உள்ளம் நிறைந்தே நாதனேசுவை போற்றிடுவே. நந்தியா என் உள்ளம் நிறைந்தே நாதனேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடா
நல்லவரே, துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கரங்களை உயர்த்தி அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருந்தார். பூமியில் அவர் சுற்றி நடந்த போதெல்லாம் அவர் எப்போதும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலும் கூட கலங்கி தவிக்கத்தோடு கூட நம்ம இந்த இடத்துல வந்திருந்தா தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அவரை சற்று நேரம் மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நாம் அடுத்த பாடலுக்காய் செல்வோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி. ஆமென், ஹalleluya. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், பெரிய அடைக்கலம் நமக்கு. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த நாளில இந்த பாடலை நாம் பாடப் போகிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாமத்தை நாம் அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற வேளையில தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அந்த வார்த்தைகளை நமக்கென்று நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். எல் ஷடாய் என்று சொல்லி சொன்னால் அதை நமக்கென்று நாம் எடுத்துக்கொள்வோம். ஆமென். இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த பாடலை நாம் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீர் கண்டீரையா, எங்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீர் கண்டீரையா, எங்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனா, என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனா, என்னை என்றும் தாங்குவீங்க.
நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகளாயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எலோஹிமும் நீங்க நாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க நாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோஹிமும் நீங்க நாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க நாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகளாயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகளாயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். ஹalleluya, ஹalleluya. அவருடைய நாமங்களை நம்ம உச்சரிச்சோம். ஆமென். ஹalleluya. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நமக்கு. ஆமென். அதுக்குள்ள நீதிமான் ஓடி அதுக்குள்ள என்ன செய்வானா? சுகமா இருப்பானா. நாம் சுகமா இருக்க வேண்டுமென்றா கர்த்தருடைய நாமத்துக்குள் நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நாம் அடுத்த பாடலுக்கு செல்வது முன்னால் ஒரு காரியத்தை சொல்ல முடியாது விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ என் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லி